அப்படியே பொறுமை
Very good. Up from me.
அக்கா அண்ணால் தான் அவரை வந்து வளர்த்தாங்க. ஆனாலும் அம்மா ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இங்க கவனிக்கலன்னா அப்புறம் எப்படிதான்? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கதை தான், உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் கதை தான். நான் படிச்ச பைபிள்ல உங்களுக்கு என்னால எந்த சொத்தம் வச்சுட்டு போக முடியல. ஆனா நான் கண்ணீர் படித்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் என்ன பண்ணாரு? சீக்கன் பால்க்கு அதிகமா படிக்க ஆரம்பிச்சாரு. அதனுடைய தாக்கம் அவரை என்ன பண்ணுச்சு? எந்த காலேஜ் போய் சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? அங்க போய் என்ன வேதாகமத்தை படித்தாரு, கற்றுக்கொண்டாரு. தன்னுடைய 24வது வயதுல என்ன பண்ணாரு? எங்க வந்தாரு? கிளம்பி சென்னைக்கு வந்தாரா? ஆப்பிரிக்காக்கு வந்தாரு. கரெக்ட் தான். ஆனா எங்க இருந்து வந்தாரு? ஜெர்மனில இருந்து ஆப்பிரிக்காக்கு வந்து, ஆப்பிரிக்கால இருந்து இலங்கை வந்து, இலங்கையில இருந்து எங்க வந்தாரு? தரங்கம்பாடிக்கு கடந்து வந்தாருன்ட்டு சொன்னீங்களா? சரி வாங்க. சரி, அவரு வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிச்சாரு? ரொம்ப அழகா, எல்லாருக்கும் அழகா சொல்லி கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால வந்து கொடுக்காதீங்க. சரி, அவரு வேதத்தை என்ன பண்ணாரு? அநேகருக்கு அழகா சொல்லி கொடுத்தபடினால தேவன் அவர் என்ன பண்ணாரு? மிஷனரியா இங்க வாங்க. சரியா? அப்போ அவர் என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பி கொடுத்தாருங்க. இந்த அப்படிங்க வாங்க ஒரு சரி, நேத்து அவர் கடந்து வந்தார் இல்லைங்களா? ஒரு கப்பல். அந்த கப்பலுடைய பேரு ஹாட்விக். என்ன பேரு? ஹாட்விக். சோஃபியா ஹாட்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ல தான் அவர் கடந்து வந்தார். கிட்டத்தட்ட எத்தனை மாசம் பயணம் செய்து இங்க வந்தாரு? 7 மாசம். வெரி குட். கிளாப் பண்ணலாமா? அந்த ஃபீடிங் பாட்டில் வாயில எடுத்துரு. வெரி குட். சரி, இந்த கப்பல்ல தான் கடந்து வந்தார் இல்லையா? இன்னைக்கு அப்படின்னு பண்ணுங்க. லைனா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட், ஓகே, செகண்ட், தேர்ட். இன்னைக்கு 4வது நாள். சரிங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள்? தரங்கம்பாடியில கடந்து வந்த அவருக்கு நடந்த காரியங்கள் என்ன? நேத்து பார்த்தோம். தரங்கம்பாடிக்கு கடந்து வந்தாரு. ஒரு வேதத்தை வாசிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு எந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தாருன்னு சொன்னேன். எந்த பள்ளிக்கூடம்? ஹலோ இல்லடா, ஹலோ வந்து காலேஜ் படிச்சாரு. இங்க தமிழை கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்தாருன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க. திண்ணை பள்ளிக்கூடம். வெரி குட். கிளாப் பண்ணுவோம். யார் சொன்னது? இங்க சொல்ல, அங்கதான் சொன்னாங்க. அங்க யார் சொன்னது? கையை தூக்குங்க. ஏந்திரு. மோனிஷா ஏந்திரு.
இப்பதான் மோனிஷாவும் ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி கை தட்டலாமா எல்லாம் கிளாப் பண்ணும். மோனிகா சரி ஓகே தேங்க்யூ மோனிகா உட்காருங்க. திண்ணை பள்ளிக்கூடத்துல சேர்ந்தார் இல்லையா? ஆனா அவருக்கு நடந்த காரியம் பாருங்க. தரங்கம்பாடியில இவர் கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு சொன்னபடியினால் கொஞ்ச நாட்கள்ல அவரு தமிழ் படிக்க கத்துக்கொண்டார். கொஞ்சம் மாதங்கள்ல தமிழ் படிக்க கத்துக்கொண்டாரு. அம்மா கவனிங்க. இங்க நடந்த காரியம் என்னன்னா, அவர் தமிழை கத்துக்கொண்டு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எத்தனை வருஷம் ஏசப்பா பத்தி தெரிஞ்சாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், அப்படிதானே? எத்தனை வருஷம் தெரியும், நிறைய நாளும் சர்ச்சுக்கு போவோம், ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி பண்ணுவோம், சண்டே கிளாஸ் எடுப்போம், வசனம் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆனா யாருக்கிட்டையும் ஏசப்பா பத்தி சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஆனா கொஞ்சம் மாதங்களிலே என்ன பண்ணாரு, தமிழை கற்றுக்கொண்டு ஏசப்பா குறிச்சு நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சாரா. இவர் நிமித்தமாய் அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாறி போனாங்க. யார் நிமித்தமா மாறி போனாங்க? சீக்கன் பால்கு நிமித்தமா. ஆனா அங்குள்ள அதிகாரிகளுக்கும் அங்குள்ள மற்ற மதத்தினருக்கும் இது பிடிக்கல. இவருன்னா வந்து புதுசா இயேசுன்னு யாரையோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறாரம்மா, இங்க கவனிங்க ப்ளீஸ், இங்க கவனிங்க. இவர் என்ன இயேசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறாருன்ட்டு அங்க அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமானது. அங்க அவரை செயல்பட விடாதபடிக்கு என்ன பண்ணாங்களாம், அவரை எதிர்க்கிற ஜனங்கள் அதிகமானாங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களாய் மாறி போனவர்களை துன்புறுத்தி அந்த ஊரை விட்டு திருத்தி விட்டாங்களாம். இவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தாரு இல்லைங்களா, ஒரு திண்ணை பள்ளி ஆசிரியர், அவரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அத்தனை துன்பங்களுக்கு மத்தியில தான் என்ன பண்ணாரா, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று இவர் நினைத்தாராம். அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிட்டா, நம்ம முதல்ல வந்து பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் சீக்கன் பால்கு தான். அப்பெல்லாம் பெண்கள்லாம் படிக்க முடியாது, ஆண்களை போல வெளியெல்லாம் வர முடியாது. இந்த நாட்களை போல அந்த நாட்கள் கிடையாது. அவங்க பேசவே கூடாது, ஆண்கள் வரலாம், சட்டை இல்லாம வரணும். பெண்களுக்கும் அந்த நிலை தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா அந்த காரியத்தை மாற்றத்தக்கதாக பெண்களுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தது சீக்கன் பால்கு தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் சீருடை கொடுக்குறாங்க இல்லைங்களா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல. அந்த பள்ளிக்கூடத்துல கொடுக்கப்படுற சீருடைக்கு முதல்ல இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் யோசிச்சு அந்த காரியத்தையும் கொண்டு வந்தவரும் இவர் தான். அப்ப நம்மளுக்கு படிப்பெல்லாம் கொடுக்கத்தக்கதாக எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் கடந்து வந்து இத்தனை பிரயாசங்களையும் இத்தனை பாடுகளையும் பட்டு நமக்கு ஏசப்பாவை கத்துக் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், கத்துக்க மாட்டோம். இங்க உட்காந்து கதை பேசுவோம், இங்க உட்காந்து என்ன பண்ணுவோம், கதை பேசுவோம். அவர் தரங்கம்பாடியில வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழை கத்துக்கினார் என்பதை நாளைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆனாலும் நாளைக்கு இதே மாதிரி நான் கதை சொல்லுவேன். கதை உண்மை சம்பவம், கதை இல்லை, உண்மை சம்பவம் உங்களுக்கு கதையா சொல்றேன். ஆனா கற்றுக்கொள்ளுங்க, இதை மறந்துடாதீங்க. அடுத்து உங்களுக்கு ஏசப்பாவை கற்றுக் கொடுங்க. அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டார். இன்னைக்கு கையை கீழே இறக்கிட்டார்ல, தம்பி தான் நாளைக்கு கதை சொல்லுவாரு. கை தூக்கு. ரெடியா? சரியா? நாளைக்கு திரும்ப என்ன பண்ணலாம், அவர் எவ்வளவு நாள் கற்றுக்கொண்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்க போறோம். அதுக்கு பிற்பாடு அவர் எங்கே மரித்து போனார் அதையும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த நாள். ஆனா அன்பின் விருது இருக்கிறபடினால இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்களுக்கு 2 கிளாஸ் நடக்கும். அது எப்பன்னு தெரியல, 2 கிளாஸ் நடக்கும் ஒரே நாள்ல, 2 பாடம். இந்த குழந்தைக்கு ஒரு புக்கு கொடுங்க. பரிசுத்த
இவர் என்ன பண்றாரு 100 பேருக்கு அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் வந்து தேவாலயத்தில் எடுக்கப்பட்டது. அது மறுசுத்தமான பாத்திரம். அதுல வந்து என்ன பண்றாருன்னா திராட்சை ரசமும் இந்த என்ன பண்ணாங்க, சீக்கிரமா என்ன பண்ணாங்க, நேரம் வேகமாக அதே மாதிரி என்ன தப்பா பண்ணாரு, அந்த நேபாளத்துல பையன் என்ன பண்ணாரு, பரிசுத்த பாத்திரத்துல என்ன பண்ணாருன்னா 100 பேருக்கு கொடுக்குறாருப்பா. அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பாபிலோன் ராஜ்யத்துல அந்த பாபிலோன் ராஜ்யத்துல தேவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா சம கோபமா கர்த்தருடைய கோபமா இறங்கி யார் கோபம் இறங்கிச்சு, யாருடைய ராஜ்யம் திருப்பி கேட்கலாம். அந்த ராஜ்யத்துல என்ன பண்ணா அந்த தேவனுடைய கோபம் இறங்குச்சு. இப்போ கதையோட தலைப்பு என்ன சொன்னாங்க, அதே வார்த்தை தான் என்ன பண்ணாங்க, தேவனுடைய கை விரல் தோன்றுது, ஒரு சவுண்ட்ல என்ன ஆகுது, எழுதுது. ஏன்னா தேவனுடைய கோபம் என்னாச்சு, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம என்ன பண்ணாரு, 40 நாள் ஜெபம் பண்ணாரு. ஏன் ஜெபம் பண்ணாரு, நமக்காக வேண்டிக் கொண்டார் பிதாவிடத்துல. சரியா, பிதாவானவர், குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் நமக்கு தேவை. பிதாவானவர் இடத்துல ஏசப்பா பிரேயர் பண்றாரு. வனாந்தரத்துல போய் 40 நாள் நம்ம ஒருவேளை சாப்பிடலாம் என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம், மயக்கம் வந்துடும். தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ கொஞ்ச நேரம் நம்மளால இங்க உட்கார முடியுதா, தண்ணி தண்ணின்ட்டு காக்க வரக்குது இல்ல. அந்த மாதிரி ஏசப்பா 40 நாள், எத்தனை நாள், வனாந்தரத்துல இரவும் பகலும் ஜெபம் பண்ணாரு. சரியா, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எத்தனை நாள்,
அப்பா சொல்ற மலையிலன்னு சொல்ற பத்தியா வனாந்தரத்துக்கு 40 நாள் எத்தனை நாள் இரவும் பகலுமா பகலும் இரவுமா இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தூங்காம பிதாவிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா அவருக்கு ஒரு சோதனை வந்துதான். என்ன சோதனை? அவருக்கு சாத்தான் நிமித்தமா ஒரு சோதனை வந்தாரு. சாத்தான் எல்லார் இடத்துலயும் வரும், ஆனா ஏசப்பா கிட்டயும் போயிருக்கு. ஏசப்பா தெய்வம் தானே, ஆனா ஏசப்பா கிட்டே போயிருக்குன்னா அப்ப சாத்தான் நம்ம கிட்ட வரும்ல. நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? எப்பவுமே ஜெபம் பண்ண, எங்க போனாலும் ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணா ஏசப்பா நம்மோடு கூட இருப்பாரு. ஜெபம் பண்ணாரு இவர் பேர் வந்து சாலமோன். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. சாலமோன் 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 இவர் பேர் என்ன? வெரி குட். கதையின் தலைப்பு சொன்னார் அண்ணன். சாலமோனின் ஞானம். சாலமோனின் ஞானம். சாலமோனின் அப்போ ஒரு மேல இருந்து ஒரு அக்னி அவர் ஜபம் பண்ணி ஒரு மேல இருந்து ஒரு அக்னி சாம் வந்துட்டானா? ஏய் சாம் வந்துட்டான். கிளாஸ்ல இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.